நீலகிரி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பந்தலூர், நடுவட்டம், தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. இடைவிடாது 2 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, குளச்சல், இரணியல், மணவாளக்குறிச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று பழுதாகி நின்றது. கோடை விடுமுறை முடிந்து ஏராளமான மக்கள் சென்னையை நோக்கி சென்ற நிலையில் லாரி பழுதானதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி 4 வழி சாலையில் திடீர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்கள், TNPSC தேர்வு எழுதிவிட்டு வந்தவர்கள் ஆகியோர் ஒரே நேரத்தில் குவிந்ததால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் ஒன்றும் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போச்சப்பள்ளி போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இடுகாட்டுக்கு பாதை அமைத்து தரக்கோரி இறந்தவர் உடலுடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரையூர் சாலையில் உள்ள கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திற்கு இருந்த பாதை சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டதால் தடைப்பட்டது. இந்நிலையில் அங்கு பாதை அமைத்து தரக்கோரி உடல்நலக்குறைவால் இறந்த பாண்டி என்பவரின் உடலுடன் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்டத்தை முன்னிட்டு தேரை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி தேரோட்டம் விரைவில் நடைபெறவுள்ளது. ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர்கள் தேரோட்டத்தின் போது நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் வலம் வரும். 450 டன் எடை கொண்ட நெல்லையப்பர் தேர் முழுக்க மனித சக்தியால் இழுக்கப்படும். இந்த திரு தேரோட்டத்தின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். வரும் 13ஆம் தேதி தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் நிலையில் 21ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். அதற்காக தீயணைப்புத் துறையினர் தேர்களை நவீன மோட்டார்கள் மூலம் 13,500 லிட்டர் தண்ணீரை பீச்சி அடித்து சுத்தம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் புதிதாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் முடிந்து பள்ளி இன்னும் திறக்கப்படாத நிலையில் அவ்வப்போது பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளி கட்டிடத்தின் மேல்தளத்தில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் கட்டிடத்தின் உள்ளே தேங்கி நிற்கும் மழைநீர் கசிந்து வருகிறது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. திருவண்ணாமலை அருகே குளத்தில் குளிக்கச் சென்ற 3 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் நெடும்பீரை கிராமத்தில் காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. அவ்வூரைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் அருகிலுள்ள குளத்தில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. சில மணி நேரம் குறித்து தீமிதி விழாவிற்காக ஊர் மக்கள் குளத்திற்கு சென்றபோது சிறுவர்கள் குளத்தில் மிதப்பதை கண்டுள்ளனர். உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிறுவர்களை கொண்டு சென்ற நிலையில் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மின்சார வயர் அறுந்து 16 வயது மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கருத்தபாண்டி, பானுமதி தம்பதி. இவர்களது மகள் ஏஞ்சலி அருகில் உள்ள திருவிக அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். இந்த நிலையில் மாணவி ஏஞ்சலி வீட்டின் அருகில் உள்ள தண்ணீர் குழாயிடியில் துணி துவைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தலைக்கு மேல் தாழ்வாக சென்று கொண்டிருந்த மின்சார வயரானது திடீரென அறுந்து மாணவியின் மீது விழுந்தது. மின்சாரத்தால் தாக்கப்பட்ட மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அருகில் இருந்தவர்கள் மின்வயரில் சிக்கியிருந்த மாணவியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மின்வயர் தாழ்வாக செல்வது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்சார வாரியம் அலட்சியமாக செயல்பட்டதாகவும்
மாணவியின் இறப்பிற்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அப்பகுதியினர் புகார் அளித்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படும் ரசாயன கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதாக எழுந்த புகாரை அடுத்து கெலவரப்பள்ளி அணையில் மத்திய நதிநீர் ஆணைய தலைவர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய ரசாயன கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நீரானது ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணைக்கு வந்து சேர்வதால் அணையில் இருந்து வெளியேறக்கூடிய நீரானது நுரையுடன் வெளியேறுகிறது. கடும் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி இந்த கழிவு நீரால் ஓசூர் பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இன்று மத்திய நதிநீர் ஆணைய தலைவர்கள் குஷ்விண்டர் பதீரா தலைமையில் கர்நாடக மற்றும் தமிழ்நாடு நீர்ப்பாசன துறைகளைச் சேர்ந்த 15 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு ஓசூர் அருகே உள்ள கொடியாலம் தடுப்பணை மற்றும் ஓசூர் கெலவரப்பள்ளி அணை ஆகிய 2 இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கடந்த 1 மாதமாக முகாமிட்டிருந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.